பெங்களூருவில் வயது மூப்பு காரணமாக சரோஜா தேவியின் உயிர் பிரிந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 87 வயதான சரோஜா தேவி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முழு விவரம். கனிமொழி, வணக்கம். கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி என ரசிகர்களால் புகழப்பட்ட பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார் என்ற ஒரு சோகமான தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ் சினிமா ரசிகர்கள், குறிப்பாக 70-80களில் தீவிரமாக எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் உள்ளிட்ட பல நடிகர்களுடைய ரசிகர்களாக இருந்தவர்கள் பல பேர் சரோஜா தேவி அவர்களுடைய ரசிகர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நயன்தாரா, சிம்ரன், த்ரிஷா என்று எப்படி நடிகைகள் உச்சத்தில் இருக்கிறார்களோ அதுபோன்று நடிகைகளில் ஒரு சூப்பர் ஸ்டாராகவே திகழ்ந்தவர் என்று சொன்னால் அது சரோஜா தேவி என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் அல்லது தாத்தா போன்ற வயதில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் எப்படி எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி போன்றோரை சிலாகித்து கூறுகிறார்களோ அதே அளவிற்கு இணையாக ஒரு சில நடிகைகளை சிலாகித்து கூறுவார்கள். காரணம், அவர்களது நடிப்பு, நடன திறமை, கண் அசைவு போன்றவை எல்லாம் அந்த அளவுக்கு தத்ரூபமாகவும் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ற வகையிலும் இருக்கும். எனவே அப்படி ஒரு மிக சிறந்த அழகான நடிகையாகவும் ஒரு சிறந்த நடனம் புரிபவராகவும் கண் அசைவுகள் சிறப்பாக செய்யக்கூடியவராகவும் இருந்தவர்தான் கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி அவர்கள். அவர் இறந்துவிட்டார் என்பது ஒரு பேரதிர்ச்சியான தகவலாக சினிமா துறையினர், சினிமா ரசிகர்கள் மத்தியிலே ஒரு தகவலாக தற்போது வெளியாகி இருக்கின்றது. அவருடைய சொந்த ஊர் கர்நாடகா மாநிலம். அவர் தன்னுடைய அந்த படங்களில் நடிப்பதிலிருந்தாம் ஓய்வு பெற்று பெங்களூருவிலே அவர் வசித்து வந்தார். கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக் குறைவு காரணமாக அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று வருவதாக இருந்து வந்தார். இந்த நிலையிலேதான் வயது மூப்பு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். சரோஜா தேவிக்கு தற்போது 87 வயதாகிறது. ஜனவரி 7, 1938 கர்நாடகா மாநிலத்திலே பிறந்தவர் அவர். பல்வேறு புனைப்பெயர்களால் ரசிகர்களோடு அன்போடு அழைக்கப்பட்டவர் அவர். அது மட்டுமில்லாமல் அவருடைய அந்த நடிப்பாற்றலை பாராட்டி மாநில அரசுகள் பல்வேறு விருதுகளை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசு, கர்நாடக அரசு போன்றவை பல விருதுகளை வழங்கியிருந்தாலும் இந்திய அரசு வழங்கிய மிக மிக உயரிய விருதான பத்ம பூஷன் விருது, அதே போல பத்மஸ்ரீ விருது போன்றவை மிக குறிப்பிடத்தக்க ஒரு விருதாக இருக்கின்றது. அவர் அந்த கால நடிகர்கள், அந்த கால ரசிகர்களுக்கு மட்டும் பரிச்சயமானவராக இல்லாமல் சமீபத்திய படங்கள், 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான படங்களில் கூட அவர் நடித்திருக்கக்கூடிய படங்களாக இருக்கின்றது.